அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு ஷரியத் தாவா. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறோம். எல்லா படைப்புகளையும் படைத்து அதை பரிகப்படுத்தும் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இப்பொழுது ரமலான் மாதம் நம்மளுக்கு ரொம்பவே நெருங்கிடுச்சு. அல்லாஹ் அதாவது எந்த ஒரு துவானாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்ற ஒரு நேரம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுமா? அதுதான் தஹஜ்ஜுத் நேரம். தஹஜ்ஜுத் நேரத்தில் அல்லாஹ் என்ன கேட்டாலும், இஃப் தேர் இஸ் சம்திங் யூ வாண்ட் டு ஆஸ்க் அல்லாஹ் ஸ்டார்ட் ப்ரேயிங் தஹஜ்ஜுத் அப்படின்னு அல்லாஹ் தன்னோட திருக்குறானில் சொல்கிறேன். என்கிட்ட கேளுங்க, நான் உங்ககிட்ட கேட்குறேன், என்ன வேணும்? பாவமடி வேணுமா தரேன், செல்வம் வேணுமா தரேன், சொர்க்கம் வேணுமா தரேன் அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். அதை தொழுங்க. அல்லாஹ் முதல் வாண்டில் நின்று கேட்குறானா நம்மக்கிட்ட மன்றாடுறானா. அப்போ நம்ம அந்த நேரத்தை வீணாக்கக்கூடாது. அந்த தஹஜ்ஜுத் அவ்வளோ புனிதமான அந்த தஹஜ்ஜுத் நேரத்தை இன்னொன்று லைலில் கயூம் அப்படின்னு அதுக்கு இன்னொரு பேர் இருக்கான். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி அதை பற்றியும் அதை சில சிறப்புகளை பற்றியும் ஹதீஸ் புத்தகத்தில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். தஹஜ்ஜுத் தொழுகை. தஹஜ்ஜுத் தொழுகைக்கு எழுந்திருக்கும் பொழுது துஆவுடன் எழுந்திருக்க வேண்டும். பிறகு கலிமாக்கள் ஓதி துஆ கேட்டால் துஆ ஒப்புக்கொள்ளப்படும். மறுபடியும் சொல்கிறேன், தஹஜ்ஜுத் தொழுகைக்கு எழுந்திருக்கும் பொழுது துஆவுடன் எழுந்திருக்க வேண்டும். பிறகு கலிமாக்கள் ஓதி துஆ கேட்டால் துஆ ஒப்புக்கொள்ளப்படும். எந்த அமலையும் தொடர்ந்து நிறைவேற்றுவது சிறப்புக்கு உரியது. தஹஜ்ஜுத் தொழுகையையும் அவ்வாறே நிறைவேற்ற வேண்டும். குறைந்தது 2 அல்லது 4 ரக்காத் தொழுது நீண்ட நேரம் துஆ கேட்க வேண்டும். அவர்கள் தங்கள் இறைவனை நின்றவர்களாகவும் சிரம் பணிந்தவர்களாகவும் இரவெல்லாம் வணங்கிக் கொண்டு இருப்பார்கள். தஹஜ்ஜுத் தொழுகையின் சிறப்பு. இரகசியமான தர்மம் பகிரங்கமான தர்மத்தை விட சிறந்ததாக இருப்பது போல் பகலின் நஃபில் தொழுகையை விட இரவின் நஃபில் தொழுகை சிறப்பானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸ்ரத் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இரவின் கடைசி பகுதியில் அல்லாஹு தாலா அடியானிடம் மிக நெருக்கமாகி விடுகிறான். உம்மால் முடிந்தால் அந்த நேரத்தை அல்லாஹு தாலாவை திக்ரு செய்து கொள்வீராக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கூறியதாக ஹஸ்ரத் அம்ர் இப்னு அபஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்துள்ளார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. يا نبي سلام عليك، يا رسول سلام عليك، يا حبيب سلام عليك، صلوات